ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2023 ரிலீஸ் ஆன அஸ்வதமா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2021 தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஆட் இன்ஃபினிட்டியம் இந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த அஸ்வதமா. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து கோமாவில் இருக்கார். அவர் ரெக்கவர் ஆகி வந்த உடனே தான் யாருன்னு அப்படின்னு அவருக்கே தெரியலை. அதே நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த நம்ம படத்தோட ஹீரோயினான பிரீத்தியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் அம்மு. அதே நேரத்தில் அந்த ஊரில் ஒரு கில்லர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஊரில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் கடத்துறான். அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோவான நிதின் பிரசன்னாவோட குழந்தையும் கடத்திடுறான். அதே நேரத்தில் அந்த போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில விஷயம்லாம் தெரிய வருது. கடைசியில் அந்த வில்லன் இவங்களை என்ன பண்ணா, நம்ம நிதின் பிரசன்னாவோட ஃப்ளாஷ்பேக்கில் இவருக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர் அஸ்வதமா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ நிதின் பிரசன்னா ஹைதராபாத்லேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நேஷ்னல் ஹைவேக்கு ஓரத்தில் விழுந்திருக்காரு. அந்த வழியாக போன சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவருக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி முடித்தோடனே இவர் கோமாவில் இருக்கார். அதே நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்க இவரை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல இவங்க மேலே லவ் வந்துடுது. அதனால இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம படத்தோட ஹீரோக்கு ஒரு பயம் என்னென்னா, நம்மளை பற்றியே ஃபுல்லாக தெரியல, இவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதே நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோயினான பிரீத்திக்கும் ஒன்று தோணுது, இவர் யாருன்னே நமக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இத்தனை வருஷமாக கோமாவில் இருந்தார், இவரை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. அதனால இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் அம்மு. நம்ம நிதின் பிரசன்னா வந்து அவரோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி புள்ள அப்படின்னு அவரோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதே ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் அவர் வேலை பார்க்குறாரு. அதே நேரத்தில் நம்ம நிதின் பிரசன்னா நைட்டு தூங்கும்போது அவருக்கு டெய்லி ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கனவில் ஒரு க்ரீன் லைட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து 10 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை அவர் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டே வராரு. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாள் தெரிய வருது. உனக்கு இன்னமும் இந்த நோய் இருக்கா, இன்னும் அந்த இது போகலையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எப்பயாவது தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போகிறாங்க. இவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இவங்களுக்கு சரியாகிறது கஷ்டம் தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வேணால் ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு 99% வாய்ப்பு கம்மி தான், ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் அதை நம்ம ஹீரோ வந்து இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதே நேரத்தில் நம்ம அம்முவை யாரோ கடத்திடுறாங்க. அது யார் கடத்தினா அப்படின்னு போலீஸ்காரன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம நிதின் பிரசன்னா மாதிரியே இன்னொருத்தவர் இருக்கார் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அவரை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறக்காண்டி அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த ஊரில் இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா, அந்த ஊரில் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு நாள் மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதுக்கடுத்து உன்னே தான் அந்த உருவத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஊரில் இருக்க பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் நிதின் பிரசன்னாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால இவர் ஊருக்கே கிளம்பி போகிறாரு. எப்படியாவது தன் குழந்தையை காப்பாற்றிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த போலீஸ்காரங்களும் அந்த குழந்தையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நிதின் பிரசன்னாவுக்கு சில விஷயம்லாம் தெரிய வருது. நம்மளை மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் என்ன ஆனார் அப்படின்னு அவரை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த கடத்திக்கிட்டு இருக்க கில்லர் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு தெரிய வருது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஏதோ தப்பாகி அவரை டாக்டர் இதிலேருந்தே தூக்கிட்டாங்க அப்படின்னு அவருக்கு விஷயம் தெரிய வருது. அந்த டாக்டரை தேடி நம்ம நிதின் பிரசன்னா கிளம்பி போகிறாரு. அவர் எங்கே போகிறாருன்னா, கரெக்டாக அவர் இந்த ஹைதராபாத்லேருந்து 60 கிலோமீட்டரில் ஒரு நேஷ்னல் ஹைவேல விழுந்திருந்தார்ல, கரெக்டாக அங்கேருந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிறாரு. கரெக்டாக அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் இவர் உள்ளே போய் பார்க்குறாரு. அவரோட குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிட்டு போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த டாக்டர் கரெக்டாக உள்ளே வந்துடுறாரு. கரெக்டாக அப்போ அந்த டாக்டர் வந்து அண்ணா அப்படின்னு நம்ம நிதின் பிரசன்னாவை பார்த்து கூப்பிட்றாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவருக்கு சாகாத ஒரு வரம் இருக்குது அப்படின்னு. அது எப்படின்னா, நம்ம டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பிரெயினுக்கு போகிற ஒரு நரம்பை எடுத்து நம்ம அண்ணனோட தலையில் பொருத்தியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ வந்து சாகவே மாட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு அவர் தம்பியை பார்த்து கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான் நாங்கள் பண்ணோம்.
அந்த டெஸ்ட்டை உடனே வச்சே நான் பரிசோதனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் அது ரிசல்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால உன்னை நான் ஹைவேல தூக்கி போட்டு நான் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிட்டேன். ஆனால் கடந்த 10 வருஷமா நான் உன்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுற, எங்கெங்கே போகிற அப்படிலாம் எனக்கு எல்லாமே தெரியும். அதனால உன்னை நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டதுனால தான் நான் உன் குழந்தைய கடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரை அடிச்சுட்டு அந்த பில்டிங்கை எரிச்சிட்டு வந்துடுறாரு. கடைசியில் இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியில் அவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அவர் தம்பி சாகலை அப்படின்னு காட்டுறாங்க. காட்டி இந்த படத்துக்கு பார்ட் 2 லீடர்ஸு கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடித்த ஆக்டர் எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம நிதின் பிரசன்னாவாக இருக்கட்டும், நம்ம பிரீத்தியாக இருக்கட்டும், அவங்களாம் அவங்க ஆக்டிங்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிதின் பிரசன்னா டபுள் ரோலில் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவாக இருக்க அந்த ரோலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர் தம்பியாக வர அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் வெர்ஷன் வந்து லிப்சிங் கூட நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தமிழ் டப் வெர்ஷன் வந்து யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கதை வந்து நம்ம டேரக்டர் கொண்டு போன விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதை வந்து ஒரு புது கதை மாதிரி நமக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது, மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, சில இதெல்லாம் நம்ம டேரக்டர் சொல்ல வந்ததை சொல்லாமையே முடிச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு 18+ படம் தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. நம்ம சினிமாட்டோகிராஃபர் கடைசி கிளைமேக்ஸை அந்த பில்டிங் எரியிற மாதிரி காட்டி முடிச்ச விதமாக இருக்கட்டும், அவரோட தம்பி வந்து இன்னும் சாகலை அப்படின்னு ஒரு ஆங்கிளில் சைடு ஆங்கிளில் காமிச்சிருப்பார், அது காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நம்ம மியூசிக் டைரக்டர் ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு எப்படி மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமோ அதை நம்ம மியூசிக் டைரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லேயும் இப்போ யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.